வர லேட்டா மாலை லீடர் 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 அப்படியே பெஸ்ட் சொல்லுங்க. சூப்பர் இருப்பா சீர்வரிசையை குடுத்துறாங்க. அண்ணா ஒரே நிமிஷம் கேமரா பாருங்க. இங்க வரேன் நான் வரேன். ரெடி எல்லாம் இங்க பாருங்க. ஓகே. அப்படியே பெஸ்ட். ஓகே இருப்பா இருப்பா இரு. மாலை 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 போட்டுக்க. ஓகே மறைக்க மறை இரு ஒண்ணுனாதாவா. ஒவ்வொண்ணா அத்தனைமா. இங்க பாருங்க இங்க பாருங்க. இந்த கேமரா பாருங்க. ஓகே. இதான் பாப்பாரு. அவருக்கும் பாரு கோச்சிக்கிறாரு. இங்க பாருங்க.
எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்போ பயப்படுறாங்க போறதுக்கு. நீங்க இவ்வளவு தைரியமா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போறீங்க, எப்படி? எதனால பயப்படணும்? நான் பாகிஸ்தானை சேர்ந்தவனா? நான் ஒரு இந்தியன், புரியுதுங்களா? எதுக்கு பயப்படணும்? பயப்பட தேவையே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் லெஜெண்டோட ரசிகன். லெஜெண்டோட ரசிகன் நானு. அதனால மடியில கனம் இருந்தாதானே வழியில பயப்படுறதுக்கு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நான் மட்டும் இல்ல, லெஜெண்டோட ரசிகர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த லெஜெண்ட் அவர்களே. அதனால லெஜெண்டோட ரசிகர்கள் யாருமே பயப்படவே மாட்டோம். பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய பாதையில இன்னைக்கு லெஜெண்ட் அவர்களும் இன்னைக்கு அவர் மாதிரியே நலத்திட்டங்கள் செய்து கொண்டு மக்களுக்கு படிப்பறிவு, பொருளாதார உதவி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, இப்படி எல்லாத்திலுமே சிறந்து விளங்கி கொண்டு இருப்பவர் தான் லெஜெண்ட் அவர்கள். அவர்களுடைய ரசிகர்களாக நானா இருந்தாலும் சரி, சுதாகராக இருந்தாலும் சரி, மற்ற ரசிகர்கள் எல்லாருமே மடியில கனம் இருந்தாதானே வழியில பயப்படுறது. அதனால எல்லாம் நாங்க பாட்டுக்கா போயிட்டே இருக்கோம். எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும். லெஜெண்ட் அவர்களுடைய நோக்கம் மக்களுக்கு தொண்டு செய்துட்டு இருக்கணும். அதனால பயமே இல்லை. மகளிர் தினம் நீங்க இதெல்லாம் பண்றீங்க, ரைட்டு. இப்போ மகளிர் தினத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சினிமாவில் பேச வேண்டியது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே இந்த த்ரிஷா பத்தி தான் பேசுறாங்க. ஐயா அப்படி போங்க, த்ரிஷா மேட்டர் தான் பேசுறாங்க. இந்த டைம்ல அது தேவையா? எனக்கு இந்த ஒரு டவுட் இருந்துச்சு. நான் தெரியாம தாங்க கேக்குறேன். இப்போ அன்னைக்கு நடந்த அந்த தயாரிப்பாளரோட திருமண நிகழ்ச்சியில விஜய் சாரும் த்ரிஷா மேடமும் கலந்துக்கிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதே விஜய் சார் போட்டிருந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் இவங்களும் போட்டிருந்தாங்க, த்ரிஷாவும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா? அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிம்ரன் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ சொல்லுங்க, அப்ப கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். அப்படிலாம் இல்லைங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. விஜய் சார் அவர்கள் அவருடைய தயாரிப்பாளர், தயாரித்த படங்கள்ல நடிச்சவரு. அதனால அந்த திருமண நிகழ்ச்சியில இவங்க த்ரிஷா அவர்களும் சிம்ரன் அவர்களும் விஜய் சார் அவர்களும் கலந்துட்டாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? ஒண்ணுல நானே ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேங்க. அவங்க நண்பர்கள், அதனால ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தானே போனாங்க. அவங்க என்ன வேற எதனா போய் அப்புறம் அதெல்லாம் சொல்லிட போறேன் சார், எதுவும் தவறா இருப்போது. எதனா ஒரு இதுல போய் அவங்க தனியா பிளைட்ல போய் மாலத்தீவுக்கு போனாங்களா, இல்ல ஆப்பிரிக்கா அண்டார்டிகா போனாங்களா? யாரும் இல்லாத இடத்துக்கு போனா இல்லையே. ஒரு பொது இடத்திற்கு நண்பர்களாக வந்தாங்க. சில பேர் கூட சொன்னாங்க, த்ரிஷா மேடம் பெட்ரோல் செலவு மிச்சப்படுத்துறதுக்காக விஜய் சாரோட கார்ல வந்திருப்பாங்க அப்படின்னு. அது கூட ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். பெட்ரோல் செலவு மிச்சப்படுத்துறதுக்காக அப்படி கூட வரலாம்ல. இப்ப நான் இந்த சுதாகரோட நிகழ்ச்சிக்கு இங்க வந்திருக்கும் போது கூட என் கூட வந்த நண்பர்கள் சொன்னாங்கன்னா, நான் அவ்வளவு தூரம் வரதுக்கு நான் உங்க கூட கார்ல வந்துடுறேன்னா பெட்ரோல் செலவு மிச்சமாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு விதத்துல கூட வந்திருக்கலாம் இல்லையா? எதை வைத்து நீங்க விஜய் சாரும் இவங்க த்ரிஷா அவர்களும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு எதுக்கு ஒரு தவறான பொருளையை கிளப்பி விடுறீங்க? அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே நண்பர்கள் தான், சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பொருளை எதுவும் கிளப்பாதீங்க. நிறைய பேர் ஒரு இதான் சொல்றீங்க, என்னது ஓம் சக்தி பராசக்தி விஜய் சார் பையனுக்கு த்ரிஷா சித்தி அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அது புரியுதுங்களா? இந்த மகளிர் தினத்துல எல்லாரும் மகளிரை போட்டுறணும், சரிங்களா? நம்மளுக்கும் சம்சாரம் இருப்பாங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க. எதனால தாய் நாடுன்னு சொல்றாங்க, தந்தை நாடுன்னு சொல்ல வேண்டியதானே? தாய்மொழின்னு சொல்றாங்க, தந்தை மொழின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதான் இந்த இந்திய நாடு, புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து தான். இது லெஜெண்ட் அவர்களுடைய கருத்து இல்ல. நான் லெஜெண்டோட ரசிகன், அவ்வளவுதான். மற்றபடி நான் பேசுவது எல்லாமே என்னுடைய ஒரு சொந்த கருத்து. ஏன்னா இன்னைக்கு இந்திய நாட்டுல நம்மளுடைய கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு உண்டு. அதனால நான் சொல்றேனே தவிர என்னுடைய தலைவன் லெஜெண்ட் அவர்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அவங்க மனசுல கூட கமெண்ட்ல எல்லாம் கூட பார்த்தேன், நீ லெஜெண்டோட டிஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் லெஜெண்ட் அவர்களுடைய ரசிகன், அதனால நான் எனக்கு லெஜெண்டை பிடிக்கனாலும் அவரோட டிஷர்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் பேசும் கருத்துக்கும் லெஜெண்ட் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் நீங்க விஜய் சாரையும் த்ரிஷா அவர்களையும் இணைத்து பேசுவது நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க விளக்கு பிடிச்சீங்களா? அவங்க எங்கன்னா ரூமுக்குள்ள போகும்போதோ இல்ல வேற எங்கன்னா போகும்போது நீங்க ஏதோ பாத்தீங்களா? எதுக்கு ஒரு அபாண்டமாக ஒரு பொய்யை பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க?
எனக்கு தெரியும் இது யாரு பண்ற வேலைன்றது எனக்கு தெரியும். விரைவில் நான் அதற்கான அறிவிப்பு கொடுக்குறேன். யாரு பண்ற வேலை அப்படின்றது எனக்கு தெரியும். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தயவு செய்து நீங்க பொருளையை கிளப்பாதீங்க. விஜய் சார் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது 2வது பட்சம். ஆனால் தயவு செய்து பொருளையை கிளப்பாதீங்க. ஏன்னா விஜய் சாருக்கு குடும்பம் இருக்கு, அவங்க தங்கச்சி இவங்க சங்கீதா மேடம் இருக்காங்க, அவரோட மகன் டைரக்டரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒரு பெண்ணு பெற்றவங்களா இருப்பீங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. தயவு செஞ்சு திரிஷா மேடமையும் விஜய் சாரையும் இணைத்து பேசாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க விவாகரத்து கேட்டு. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து நேற்று ஒரு மாநாட்டில் சொல்லியிருக்காரு, அந்த அளவுக்கு அது ஒர்த்து இல்லை, அந்த மேட்டரை தூக்கி போடுங்கன்னு இருக்காரு. அதுக்கு நிறைய பேர் அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, பெரிய ஆளுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்குங்க. ஏன்னா நான் இப்பவும் சொல்றேன்னு, யாருக்குமே கருத்து சொல்றதுக்கு விஜய் சார் திரிஷா மேடம் பத்தி கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா ஒருத்தரோட வண்டவாளமும் அவங்க பேசினாக்க தண்டவாளத்துல ஏறிடும். அதனால தயவு செய்து இவங்களுடைய குடும்ப விஷயம் அது ஒரு சென்சிட்டிவான விஷயங்க. நாளைக்கு இந்த 2 குடும்பமும் விஜய் சாரும் இவங்க விஜய் சாரும் சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா நீங்க போய் சேர்த்து வைப்பீங்களா? நீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு செல்போன் இருக்குன்றதுனால நீங்க பாட்டுக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களா? ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, திரிஷாவையும் விஜய் சாரையும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? நீ உன் காசு போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பியா? நீ உன் காசு போட்டு கல்யாணம் வைப்பியா? நீ மாலை போட்டு மலர் தூவ போறியா? இப்படி அபாண்டமாக பெண்கள் மீது ஒரு அவதூறு பரப்பாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு விஜய் சாருக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் கோர்ட்ல அந்த விஷயம் போயிருக்குது. அதனால கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும், நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு நீ யாருங்க? மாமனா, மச்சானா, நாத்து நட்டாயா, கலைபறித்தாயா, இல்ல திரிஷா மேடமுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனு. நீங்க சும்மா வாயில வந்தாலும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போவீங்கன்னு நினைச்சீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? இந்த கூல் சுரேஷ் இருக்கான், நான் விஜய் சாரோட ரசிகன். அதனாலதான் இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன். என்னங்க? ஆமாங்க, நான் தாய் மாமனா கூட வச்சுக்கிறேன், அண்ணனா வச்சுங்க, விஜய் சாருக்கு மச்சானா கூட வச்சுங்க. அப்படி நீங்க எல்லாரும் கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க. இது தேவை எனக்கு? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், விஜய் சாருக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் கோர்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அடுத்தவர்கள் கருத்து சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லைங்க. சரிங்களா? தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுங்க. வாழ விடுங்கன்னா உடனே விஜய் சாரையும் திரிஷா மேடம் சேர்த்து அதை வாழ விடுங்கன்னு சொல்லிடாதீங்கப்பா. நான் சொன்னது சங்கீதா மேடமும் இவங்களையும் தான் சொன்னது. புரியுங்களா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சு